Hello students, I am Ramanan. இந்த வீடியோவில் class 10 exercise 5.5 இருந்து sum number 8 பார்க்க போகிறோம். If the slope of the line PQ, இதை வந்து நம்ம line PQ அப்படின்னு எடுத்துப்போம். இதனுடைய ஸ்லோப் என்ன கொடுத்துருக்காங்க, 1/√3 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. Then slope of the perpendicular bisector of PQ, இது வந்து ஒரு RSன்னு வச்சுக்கலாம். இந்த லைனை வந்து RS அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போ ஆர்எஸ்னுடைய ஸ்லோப் கேட்குறாங்க. இப்போ PQ இஸ் பர்பண்டிகுலர் டு RS தானே. அப்போ இது எம்னா இதனுடைய ஸ்லோப் என்ன, -1/m, பர்பண்டிகுலர் ஸ்லோப் ஞாபகம் இருக்கணும். அப்போ கொடுத்துருக்கிற வேல்யூவை -1/mக்கு கன்வெர்ட் பண்ணும். தேர்ஃபோர் ஸ்லோப் ஆஃப் பர்பண்டிகுலர் பைசெக்டார் of PQ, perpendicular bisector of PQ ங்கிறது வேற யாரும் கிடையாது, RS தான். அதாவது -1/m. ஆல்ரெடி சம்ல என்ன கொடுத்துருக்காங்க, 1/√3 கொடுத்துருக்காங்க. இப்போ இதனுடைய வேல்யூவை நம்ம என்ன செய்ய போகிறோம், -1/1/√3 ரெசிப்ரோகேட் ஆகும்போது -√3 டிவைடட் பை 1, அதாவது -√3 வரும். இதான் இதுக்கான ஆன்சர். அதாவது இந்த இடத்தினுடைய ஸ்லோப் இருக்கு இல்லையா, இந்த இடத்தினுடைய ஸ்லோப் -√3. இதான் ஆன்சர். இது ஆப்ஷன் பி. நல்லா கவனிங்க. PQ இஸ் பெர்பெண்டிகுலர் டு RS. ஓகே, அதே போல் RS இஸ் ஆல்சோ பெர்பெண்டிகுலர் டு PQ, ரெண்டு பக்கமே. இப்போ இதனுடைய வேல்யூ -√3 அப்படின்னா இதை நீங்கள் -1/m போட்டிங்கன்னா இது வந்துடும், இந்த லைனோட ஸ்லோப் வந்துடும். அதனால் இந்த கொஸ்டினை வந்து ரிவர்ஸ்லையும் ஃப்ரண்ட்லையும் ஒரு தடவைக்கு 2 தடவை நல்லா பார்த்துங்க. ஏன்னா இந்த கான்செப்ட் ரொம்ப முக்கியம். பர்பண்டிகுலர் பைசெக்டார்னாலும் பர்பண்டிகுலர் லைன்னாலும் வேறு கான்செப்ட் வேறு. பர்பண்டிகுலர் லைன் அப்படிங்கிறது 90 டிகிரி லைன். பர்பண்டிகுலர் பைசெக்டார்னா இந்த இடம் மிட் பாயிண்டாகவும் அர்த்தம். இந்த இடம் வேறு ஏதாவது ஒரு சூழ்நிலையில் இங்கே ஏதாவது ஒரு கொஸ்டினை கொடுத்து கேட்கலாம், வாய்ப்பு இருக்குது. ஓகே, நான் நடத்தின இந்த சம் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ.